இம்பார்ட்டன்ட் ஐ மேக்கப் பிரஷஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி பாயிண்டட் கன்சீலர் பிரஷ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பவுடர் பேக் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லார்ஜ் சைஸ் பிளெண்டிங் பிரஷ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஷேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிளெண்டிங் பிரஷ் யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்டர் எட்ஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு டார்க் ஷேட் யூஸ் பண்றதுக்கும் இன்னர் கார்னர்ல நம்ம லைட் ஷேட் யூஸ் பண்றதுக்கும் ரெண்டுமே வந்து தனித்தனியா வச்சிருந்தா ரொம்ப சூப்பரா நமக்கு வரும். ஃபிளாட் பிரஷ் வந்து எதுக்குன்னா ஷிம்மர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபிளாட் பிளெண்டிங் பிரஷ் வச்சிருந்தோம்னா கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மட்ஜ் எஃபெக்ட் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி பென்சில் பிரஷ் வச்சிருந்தோம்னா ரொம்ப அழகா ஸ்மட்ஜ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா பிங்க் லைனர் பிரஷ். நான் ஐ மேக்கப்க்கு யூஸ் பண்ற பிரஷ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பெஸ்ட் பிரஷ் பிராண்ட்ல சிக்மா பிரஷஸ் தான் நான் யூஸ் பண்றது. யூஸ்ல இருந்து வாங்கினேன், இங்க கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். பட் இது வந்ததுல இருந்து என்னோட பிரைட்ஸ்க்கு எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நமக்கு ஐ மேக்கப் கொடுக்க முடியுது. சோ நீங்களும் நல்ல பெஸ்ட் பிரஷஸ் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களாலையும் பெஸ்ட் ஐ மேக்கப் கொடுக்க முடியும்.